அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ஒரே இரவில் நமது உள்ளத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய 3 முத்தான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 திக்ருமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய 3 நியாமத்துக்களை இழுத்து கொண்டு வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு கவலையிலிருந்து நிம்மதி தேவையாக இருக்குது. இன்னும் பண தேவையிலிருந்து நமக்கு பணம் நிறைவா பறக்கத்தா இருக்கணும் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. இன்னொன்று அன்பு தேவையாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் சமீப காலமாக நிறைய நபர்கள் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. அதில் மிக முக்கியமாக எனக்கு பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த 3 தேவைகள் தான். சிலர் எனக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. சிலர் எனக்கு கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், கடன்லேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிறீங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு நிம்மதியாக தூங்கினா போதும், எனக்கு நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தர மாதிரி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வஜீஃபா சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு வஜீஃபா தான். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இரவு தூங்கும்போது ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுட்டு நினைவுபடுத்திட்டு இன்னும் அல்லாஹ்விடத்தில் நம்ம ஏதேனும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். அதில் நம்ம இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உன்னதமான வார்த்தை அப்படின்னா அது இஸ்திக்ஃபார் தான். இஸ்திக்ஃபாரை நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம சலவாத்தை நம்ம 3 முறை ஓதிக்கணும். அடுத்தது நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய பெயரையோ அல்லது சிறந்த வார்த்தைகளையோ கொண்டு அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்யணும். இப்படி நம்ம சில அம்சங்களை நம்ம பின்பற்றி நம்ம இரவு நேரத்தை ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்தோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதில் மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான திக்ருகளை சொல்லித்தரேன். 3மே அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் தான். அதில் எண்ணிக்கை மட்டும் உங்களுக்கு மாறுபடும். இந்த எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் காலையில் ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்கின் வாசலை திறந்து வைப்பான், அன்பின் வாசலை திறந்து வைப்பான். இன்னும் உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கபூலாக்கி தருவான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் அல்லாஹ்வினுடைய உதவியின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ அந்த 3 திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த திக்ருகளை நீங்கள் ஓதுறதுக்கு முன்பாக 3 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோங்க. 3 முறை ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த 3 திக்ரையுமே நீங்கள் விரல்களால் எண்ணுங்க. விரல்களால் எண்ணும் போது இன்னும் உங்களுக்கு கூடுதலான நன்மைகளும் கூடுதலான பலன்களும் கிடைக்கும். இப்போ முதல் திக்ரு என்ன அப்படின்னா, யா லத்தீஃபு நுட்பமானவனே அப்படிங்கிற இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை நீங்கள் 21 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இதனால் உங்களுக்கு எல்லா மக்களுடைய அன்பும் கிடைக்கும். நீங்கள் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பும் கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய அன்பும் கிடைக்கும். இன்னும் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அனைத்தினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும். அன்பு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திக்ரு போதுமானது. இரண்டாவது யா கனியோ தேவைகளற்றவனே அப்படின்னு 41 முறை நீங்கள் விரல்களால் எண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போதும் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு தேவைகள் என்பதே மிச்சமில்லாத அளவிற்கு அனைத்து தேவைகளையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தந்துருவான். அடுத்தது யா ரஸாக்கு அப்படின்னு 41 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. யா ரஸாக் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், ரிஸ்கை வாரி வழங்கக்கூடியவன். இந்த தஸ்பீஹை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300 முறை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்முடைய ரிஸ்கில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது. அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வாரி வழங்குவான். ஆனால் நம்மள பலருமே இதை கவனிக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஏராளமான திருநாமங்கள் இருக்குது. ஆனால் அந்த ரஸாக் அப்படிங்கிற திருநாமம் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது. எனவே பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரஸாக்கை நீங்கள் அதிகமாக நீங்கள் திக்ரு செய்யுங்க. இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையின்படி இந்த 3 திக்ரையுமே ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 விஷயங்களுமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த 3க்குள்ளே தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே ஓடிட்டுருக்கு. ஒன்று தேவை, இன்னொன்று அன்பு தேவை, இன்னொன்று நமக்கு பணம் தேவை. இந்த எல்லா தேவைகளையுமே பூர்த்தியாக்கி தரக்கூடிய 3 திருநாமங்களை நான் சொல்லிட்டேன். ஓதக்கூடிய முறையும் நான் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 3ஐயுமே ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க. அல்லாஹ்வோடு பேசுங்க. நீங்கள் சாதாரணமாக மற்ற மனிதர்கள்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுனீங்க அப்படின்னாலே அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ரொம்ப ரொம்ப பிரியம் கொள்வான். அதனால் உங்களுடைய ஹாஜத்துக்கள் உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் காரணமாக கூட அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாவை கபூலாக்கலாம்.
இப்போ நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அதில் நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் வந்து பே பண்ணி நாள் ஆச்சு, இன்னும் ஏன் எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாருக்குமே தாமதிக்காமல் இந்த தடவை புக்கு வந்து சேர்ந்துரும். இன்னும் ஏன் தாமதமாகுது அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் போன மாதமே புக்கு எங்ககிட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை. ஆனாலும் போன மாதம் ஆர்டர் கொடுத்தவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் தருவோம். அதனால தாமதமாச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அல்லாஹுக்காக. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொறுமைக்கும் நிறைய நற்கூலிகளை உங்களுக்கு தருவான். எனவே மேலும் இந்த புக்கை நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணலை, ஆனால் எங்களுக்கு வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தான் நம்ம கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பிடிக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் ஆர்டர் கொடுத்தவங்களே ரிப்பீட்டாக நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கும் தாமதமாச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முதல்ல கொடுத்துக்கிறோம், அதற்கு பிறகு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். இதையும் அல்லாஹுக்காக நீங்கள் பொறுத்துக்கோங்க. மேலும் நம்ம கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.